ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிப்போமா. இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறவேன்னு உன்னை உள்ளங்கையில் வரைஞ்சிருக்கேன்னு சொன்னீங்களே ராஜா, இந்த வேலையிலையும் இயேசுன்னும் பெரிதான நாமத்தினால் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வாழ்த்தி ஜெபிக்கிறப்பா. நிந்தைகள், போராட்டங்கள், அவமானங்கள், துக்கங்கள், கடன் பாரங்கள், இந்த கடனுங்கிற பாரத்தில் போராடிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். முதியோர்லேருந்து சிறியோர்கள் வரையும் ஒவ்வொருவரையும் உங்கள் சித்தத்தின்படி உங்கள் தயவு மீட்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. இந்த வேலையிலையும் இயேசு என்னும் பெரிதான நாமத்தினால் திறந்த ஆழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். மனம் திரும்ப ரட்சிப்படைய கிருபைதான், தயவும் காருண்யமும் மீட்கப்படட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த வேலையிலையும் இந்த மாலை வேளையில் உங்கள் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தலைப்பு, தேவனை விட்டு அறியாமல், தேவனை அறிந்து கொள்ளாமல், தேவன் மேல் பிரியம் இல்லாமல் தூர போகக்கூடிய ஜனங்கள். இந்த உலகத்துக்காக, உலக லௌகிகத்துக்காக, உலக சுய இன்பத்துக்காக கர்த்தரை விட்டு தேவனை அறியாமல், தேவ அன்பை ருசி பார்க்காம, அவர் மேலே பிரியம் இல்லாமல், அவருடைய அன்பில் நிலைத்திருக்காமல், அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்காமல் வழி விலகக்கூடிய ஜனங்கள். அவருடைய அன்பை பற்றி கொள்ளாத பிள்ளைகள், நிலைத்திருக்காத பிள்ளைகள், அவருடைய வார்த்தையில் நிலைப்பதில்லை, அவருடைய கிரியையில் நிலைப்பதில்லை, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடிய இல்லை. இப்படி கிறிஸ்துவை பின்பற்றி நிலைத்திருக்காதபடி, அவருடைய வார்த்தையும் சரி, அவருடைய எல்லா செய்கைகளையும் சரி, நம்பிக்கை இல்லாமல், நிலைத்திருக்காமல், இதில் நான் உறுதியாக இருப்பேன், கிறிஸ்து எனக்கு ஏதாவது செய்வார்னு சொல்லி நம்பாமல் வழி மாறி ஓடக்கூடிய இந்த உலகத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, உன் பாவத்தை மீட்பது யார்? உன்னை நல்வழிப்படுத்துவது யார்? உன்னை யார் ரட்சிக்க போகிறா? நீ போகிற பாதை எது? இந்த உலக சௌந்தரியத்துக்காகவும், இந்த உலக இன்பத்துக்காகவும், இந்த உலக நேசத்துக்காகவும், அழிகிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் பிரியப்பட்டு ஓடுறிய மகனே, மகளே, நீ போகிறது வேற பக்கம், நீ பிரியப்பட்டு ஓடுறது வேற பக்கம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள், நீங்கள் எதில் நிலைச்சிருக்கீங்க? நீங்கள் எதில் நிலைச்சிருக்கீங்க? நீங்கள் தேவ அன்புல நிலைத்திருக்கிறது உண்டா? தேவனுடைய எல்லா பக்தி வைராக்கியத்தில் நீங்கள் நிலைத்திருக்கீங்களா? நீங்கள் எதில் நிலைச்சி நிற்பீங்கன்னு சொல்லி கர்த்தருக்கு ஒரு விசுவாசத்தை காட்டுவீங்க. உன் நிலைத்திருப்பதில் எது? பிரியமானவனே, உன் ஆத்துமாவை நீ எந்த பக்கம் சாய்க்க விரும்புகிற? உன் நிலைத்திருக்கக்கூடிய எல்லா காரியத்தையும் கர்த்தர் நேசிக்கிறார், கர்த்தர் விரும்புகிறாரே, நீ நிலைத்திருப்பியா? நீ எதில் நிலைத்திருக்கமானே? உன்னை பார்த்து இன்றைக்கி கர்த்தர் கேட்கக்கூடிய கேள்வியை தான், உன் நிலைத்திருப்பதில் எது? நீ எதை நிலைச்சி நிற்கணும்னு ஆசைப்படுற? எதில் நீ இருக்கணும்னு ஆசைப்படுற? ஒன்று நீ ஆராய்ஞ்சு உணர்ந்து பார்த்துருக்கியா? ஒன்று நீ ஆராய்ந்து பார்த்தது உண்டா? உன் நிலைத்திருப்பதில் எதில் இருக்குது? காத்திருப்பு எதில் இருக்குது? கர்த்தர் இன்னைக்கு எதை வச்சு உன்னை நடத்தணும், ஆசீர்வதிக்கணும், உயர்த்தணும்? உன் நிந்தையெல்லாம் நீக்கணும், உன் பாரமும் உன் துக்கமும் உன்னை விட்டு போகணும். நீ எதில் நிலைச்சிருக்க? நான் இந்த உலக காரியத்தில் நினைச்சிருந்தேன்னா கிறிஸ்துவிட்டிருந்து எதை வாங்குவேன்? இந்த உலகத்தின் மேலாம் பற்றுதலாக இருந்தேன்னா தேவ அன்பு எனக்கு எப்படி கிடைக்கும்? இந்த உலக லௌகிகத்தில் நான் பிரியப்பட்டிருந்தேன்னா எனக்கு கிறிஸ்துவுடைய அன்பை வச்சு நான் எப்படி அந்த 1000 வருட அரசாட்சிக்குள்ளே போவேன்? இன்றைக்கி இந்த உலகத்தில் உள்ளது எனக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்கு. இந்த உலகத்தில் உள்ள எல்லா காரியமும் எனக்கு திருப்தி அளிக்கி. இந்த உலகத்தில் உள்ள எல்லா நேசமும் எனக்கு பிரியமானதாக இருக்குது. ஆனால் தேவ அன்பை நான் ருசி பார்க்கவே இல்லை. அந்த அன்புடைய ருசி எப்படி இருக்கும்? அந்த அன்புக்குள்ளே, அந்த நிலைத்திருப்பதுக்குள்ளே, அந்த காத்திருப்புக்குள்ளே பெரிய ஒரு லைஃப் இருக்குது மகனே, மகளே. யாரும் எதிர்பார்க்காத, யாரும் கிட்டிச்சேர முடியாத ஒரு வாழ்க்கை உனக்காக கர்த்தர் வச்சிருக்கார்.
அவர் அதில் சாந்தமாக இருக்க போய் தான் நீ இன்றைக்கி உலகத்துக்குள்ளே என்ன போராட்டம் பண்ணாலும் அவர் உன்னை மன்னிச்சுக்கிட்டு இருக்கார். நீ எவ்வளோ குயிக்காக உன்னால் மனம் திரும்ப முடியுமோ, எவ்வளோ சீக்கிரமாக நீ ரட்சிப்பின் பாதையில் பின்பற்ற முடியுமோ, எவ்வளோ அதிவேகமாக நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியுமோ, அந்த நிமிஷத்துலேருந்து உன்னை அந்த தேவ அன்பு நடத்த ஆரம்பிச்சிடும். உனக்கு பெரிய ஒரு கைண்டிங் கிடைக்கும். அந்த கைடிங்கில், அந்த நடத்துதலில் நீ தேவ அன்பை ருசி பார்ப்ப. இன்றைக்கி இருக்கிற வெறுமை உனக்கு இருக்காது. இன்றைக்கி இருக்கிற பரிதவிப்பு உனக்கு இருக்காது. இன்றைக்கி இருக்கிற போராட்டம் உனக்கு இருக்காது. தேவ அன்பை உன்னை சூழ்ந்து கொள்ளும். தேவ அன்பு உன்னை பாதுகாக்கும். நீ நிலைத்திருந்தால் மட்டும் அது நடக்கும். நீ நிலைத்திருக்காதபடி நீ இந்த உலக அன்பை தேடி, இந்த உலக சௌந்தரியத்துக்காக, இந்த உலக இன்பத்துக்காக நீ ஓடிக்கொண்டிருந்தனா இந்த தேவ அன்பு உன்னை விட்டு விலகிடும். நீ இன்றைக்கி வெறுமனை அணிக்கக்கூடிய காரணம் இதுதான். ஐயோ, கிறிஸ்துவ வாழ்க்கையில் நான் நிலைத்திருக்கலையே, கிறிஸ்துவை நான் நிலைத்திருப்பதா பின்பற்றலையே. என்ன நடந்தாலும் பின்னால் ஒரு எய்ம் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கோம். இது நடந்தால் போதும், இந்த காரியத்தில் நான் ஜெயிச்சா போதும், இந்த காரியம் எனக்கு கிட்டி சேர்ந்தா போதும், இந்த வாழ்க்கை எனக்கு கிடைச்சா போதும், இந்த அன்பு எனக்கு கிடைச்சா போதும், இது போதும் அது போதும்னு சொல்லி நம்ம ஒவ்வொன்றா தாண்டி 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 கிறிஸ்துவுடைய அன்புக்கு ஒரு நாளும் நிலைத்திருந்ததே கிடையாது. தேவனுடைய காத்திருப்புக்கு ஒரு நாள் நிலைத்திருந்ததே இல்லை. இன்னைக்கு இல்லை நாளைக்கு செய்வார். இந்த கணம் இல்லைன்னா இனி வரக்கூடிய ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் என்ன பாதுகாப்பார். இந்த நொடி பொழுது இல்லைன்னா தேவ அன்பு எனக்கு மறு நொடி பொழுது உண்டு. என்னை விசாரிக்க அவர் வல்லவர்னு சொல்லி என் இருதயம் நம்பினதே இல்லை. இன்னைக்கு நான் பரிதவிக்கிறக்கூடிய காரணம், இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் பரிதவிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காரணம், இந்த தேவ அன்பை நேசிக்காதபடி, ருசி பார்க்காதபடி, நிலைத்திருக்காதபடி இருக்கிறதால தான். யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலேருந்து 6வது வசனம் வரை நீங்கள் வாசித்து பாருங்கள். அந்த 6வது வசனம் குறிப்பாக உங்களுக்காகவே எழுதப்பட்ட அந்த வார்த்தை. நீ நிலைத்திருப்பியா? நீ என்னில் நிலைத்திருப்பியா? நீ நிலைத்திருந்தன்னா உன்னை நான் ஆசீர்வதிக்க வல்லவர். நான் இன்னைக்கே உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் பாரத்தை நீக்க போகிறேன். உன் துக்கமும் அவமானமும் நீங்கப்படும். எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை. நீ நிலைச்சிருப்பியாப்பா? நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிச்சலையும் நீ நிலைச்சிருப்பியா? நீ சோதிக்கப்பட்ட பிறகுதான சுத்த பொன். நீ சோதிக்கப்பட்ட பிறகுதான சுத்த பொன். அப்போ நான் உன்னை சோதனைக்கு உட்படுத்துவேன்ல, அந்த சோதனையில் நீ ஜெயம் பெறுவியா? அந்த சோதனையில் நீ ஜெயம் பெறுவியா? அல்ல என்னை தோக்கடிப்பியா? தோல்வி உங்களுக்கு இல்லை பிள்ளைகளா, கிறிஸ்துவுக்கு. உங்களுக்கு வச்ச ஒவ்வொரு பரிசலையும் உள்ள தோல்வி உங்களுக்கு உள்ளது அல்ல, அது இயேசுக்குரியது. நீ ஜெயம் பெறுவியா? உன்னால் ஜெயம் பெற முடியுமா? இந்த தேவ அன்பை ருசி பார்த்து, இந்த தேவ அன்புல நிலைத்திருக்கத்தக்க உனக்கு ஞானம் உண்டா? இந்த உலக ஞானத்தில் நீ என்னெல்லாமோ பண்ணுறியே, நீ என்னெல்லாமோ பேசுறியே, எவ்வளவு சொத்து சேர்க்கணும், எவ்வளோ பெரிய கார் வாங்கணும், எவ்வளோ பெரிய வீடு வாங்கணும்னு எவ்வளோ ஆசைகளும் எவ்வளோ கனவுகளும் கொண்ட நம்ம ஒரு நாளாவது இந்த கிறிஸ்துவுடைய அன்புக்கு என்ன செய்ய வேணும்? இந்த கிறிஸ்துவை நான் எப்படி பின்பற்றணும்? இந்த தேவ அன்பை நான் எப்படி ருசி பார்க்கணும்? அநேகர் இதை ருசி பார்த்த பிள்ளைகளாக இருக்காங்களே. அவங்க வீட்டில் அநேக காரியம் புதிதாக நான் பார்த்தனே. என்னுடைய வாழ்விலையும் என்னுடைய வீட்டிலையும் புதிது ஒன்றும் இல்லையே. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனும் போராடிக்கிட்டு இருக்க ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் அதி எளிவாக கொடுக்க வல்லவர், ரொம்ப ஈஸியாக கொடுக்க வல்லவர். அது அவருக்கு ஒரு இழிவான காரியம், அது அவருக்கு மேலான காரியம் இல்லை. ஆனால் ஆத்துமா அவருக்கு மேலான காரியம். உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சிச்சலையும் நீ ஜெயம் பெறுவது அவருக்கு ஒரு மேலான காரியம், அது அவருடைய வெற்றி. அல்லேலூயா. ஆனால் ஒரு பொழுது கூட நீ அவருடைய ஜெயத்தை விரும்பினதே இல்லை. அவர் ஜெயிக்கணும். அவர் இந்த உலகத்தை ஜெயிச்ச இரட்சகர். அவருடைய அன்பு பெரியது, அவருடைய நேசம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. நான் அதில் நிலைச்சிருப்பேன். அவருடைய காருண்யத்தில் நான் நிலைச்சிருப்பேன். அவருடைய வார்த்தையில் நான் நிலைச்சிருப்பேன். அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தில் நான் நிலைச்சிருப்பேன். நான் வழி விலக மாட்டேன். இனி நான் பின்மாற மாட்டேன்.
இனி நான் பின்மாற மாட்டேன், பின்மாற்றம் எனக்குள்ள உண்டாகாது, கிறிஸ்துவை பற்றி பிடிச்சு கொட்ட படிச்சு நான் பாக்கியவானா இருப்பேன். சாட்சி பகிர்வியா? சாட்சி பகிர்வியா மகனே மகளே? அந்த மலை மேலே உள்ள பட்டணம் போல உன்னை இன்னைக்கு எடுத்து உயர்த்த போறார். உன்னை இன்னைக்கு எடுத்து பிரயோஜனப்படுத்த போறார். உன்னை இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்யறதுக்கு கர்த்தர் காத்திருக்காரு. நீ அவருடைய அன்புல நிலைத்திருப்பியா? அவருடைய வார்த்தையில் உன்னால் நிலைத்திருக்க முடியுமா? அவருடைய வார்த்தையில் உன்னால் நிலைத்திருக்க முடியுமா? அந்த வார்த்தை உன்னை புதுப்பிக்குமே, அந்த வார்த்தை உனக்கு ஜெயம் தருமே, அந்த வார்த்தை உன்னை சூழ்ந்து கொள்ளுமே. அப்படிப்பட்ட பெரிய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளையா நீ வாழ்ந்து சுகிச்சு இந்த உலகத்தில் ஜெயம் பெறணுமே. இந்த இழிவான காரியம் ஒன்றும் வேண்டாம், இந்த உலக லௌகிகம் ஒன்றும் வேண்டாம், இந்த உலக ஆடம்பரங்கள் எனக்கு வேண்டாம், இந்த உலகத்தினுடைய எல்லா இன்பம் எனக்கு தேவையில்லாதது. என் இயேசு ஒருவர் மாத்திரம் போதும், அந்த கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் போதும். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார். அவர் சகலத்திலையும் வல்லவராக இருந்து என்னை பாதுகாப்பார். அவருடைய அரவணைப்பு எனக்கு உண்டு, அவருடைய பாதுகாப்பு எனக்கு உண்டுன்னு நீ விசுவாசிப்பியா? அதில் உன்னால் கால் ஊனி நிலைத்திருக்க முடியுமா? அந்த நிலைத்திருப்பு, அந்த வைராக்கியமான நிலைத்திருப்பு கிறிஸ்து மத்தியில் உன்னை உயிர்ப்பிக்கும் மகனே, கிறிஸ்து மத்தியில் உன்னை உயிர்ப்பிக்கும் மகளே. இந்த கணத்தில் இருந்து இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீ, என் இயேசு என் வாழ்வில் சகலத்தையும் செய்வார், நான் காத்திருக்கிறது நல்லது, நான் நிலைத்திருந்தது நல்லதுன்னு சொல்லி நீ அறிக்கை செய்வ. ஐயோ, என்னை இவ்வளோ காலமும் கொடிய வாழ்க்கையில் நடத்தி வராரே, இத்தனை வருஷமாக வறுமையில் நடத்தி வராரே, இத்தனை ஆண்டுகளாக கடனில் நடத்தி வராருன்னு நீ வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கியா? என்னுடைய தொழில், என்னுடைய ஆசீர்வாதம் எனக்கு எதுவுமே கிட்டி சேரலை, நான் எப்படி ஆராதிப்பேன், நான் எப்படி தேடுவேன், நான் எப்படி அவரை வணங்குவேன்னு சொல்லி நீ யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கியா? அவர் உன்கிட்ட கேட்குற ஒரே ஒரு வார்த்தை, நீ நிலைச்சிருக்க முடியுமா மகனே? நான் உன்னை ஆசீர்வதித்தால் நீ நிலைத்திருப்பியா? நீ உழண்டு தான் போவியா? உனக்கு ஒரு மனமான வாழ்க்கை உண்டா? என்னைக்காவது ஒரு மனமாக நீ காத்திருந்துருக்கியா? நீ காத்திருந்து பாரு, நீ காத்திருந்து பாரு, உன்னை இந்த கணமே நான் ஜெயிக்க வைப்பேன். நீ காத்திருக்கும்போது நான் இலக்க பண்ணுவேன், வரும்போது உனக்கு ஜீவ விருட்சம்னு சொல்லப்பட்டிருக்கேன். நீ காத்திருந்து பாரு, ஒருமனப்பட்டு நான் நிச்சயமான முறையில், கட்டாயமான முறையில் நான் காத்திருப்பேன். இனி நான் என்னுடைய இருதயம் மாறாது, என் இருதயம் சஞ்சலப்படாது, என் இருதயம் புலம்பாது, என் இருதயம் எந்த விதமான ஆடம்பரத்தை நோக்கி ஓடாது. கிறிஸ்துவுடைய அன்புக்காக நான் நிலைத்திருப்பேன், கிறிஸ்துவின் அன்பில் நான் காத்திருப்பேன். அந்த நிலைத்திருப்பதில் பார்த்து என் வாழ்க்கையை நீங்கள் மாற்றுவீங்க, எனக்கு பரிபூர்ணத்தை நீங்கள் தருவீங்க, சம்பூர்வமான ஞானம் எனக்கு கிட்டி சேரும், ஆசீர்வாதமான மலையை எனக்கு செய்வீங்க. காத்திருக்க முடியுமா? ஒரு பெரிய காத்திருப்புதல் உனக்கு உண்டாயிட்டுன்னா உன் மனக்குழப்பம் உண்டாகாது மகளே. நீ கர்த்தரை நோக்கி காத்திரு. ஆமாம், அந்த பாரத்தை நான் தாங்குவேன்ப்பா, இந்த வைராக்கியமான தாங்குதல் எனக்கு உண்டு. காரணம் என்னென்னா, நான் கிறிஸ்துவுடைய அன்பில் நிலைச்சிருக்கேன், என்னை பாரப்படுத்த முடியாது. இனிமே இந்த பொல்லாங்கனால் என்னை பாரப்படுத்த முடியாது. இந்த பொல்லாங்கனால் என்ன இந்த உலகத்துக்குள்ளே கடனுங்கிற ஒரு பெரிய அசுத்தத்தில் என்னை வைக்க முடியாது. கிறிஸ்து என்னை விசாலத்துக்குள்ளே கொண்டு வந்துட்டார். எனக்கு ஒரு புதிய மாற்றம் உண்டாயிட்டுன்னு நீ விசுவாசிக்கியா? அப்படியே கண்களை மூடுவோமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக, உங்கள் இரக்கத்துக்காக கிட்டி சேர்ந்துக்கிட்டு இருக்கோம்ப்பா. ஒன்றுமில்லாத ஒரு குப்பைகளும் தூசிகளும் நாங்கள். எங்களுடைய நிந்தைகள், எங்களுடைய போராட்டங்கள், எங்களுடைய அவமானங்கள், எங்களுடைய பாரங்கள், துக்கங்கள் சகலத்தை நீங்கள் அறிவீங்க. இந்த கிறிஸ்துவினுடைய ஒவ்வொரு வார்த்தையிலையும், இந்த சத்திய வார்த்தையில் நிறைத்திருக்கத்தக்க ஞானத்தையும் தயவையும் தந்து நடத்த போகிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் தரந்தாழ்த்துக்கிறேன். இனி கடனுங்கிற நிந்தையும் போராட்டமும் பிள்ளைகளுக்கு இல்லாதபடி தேவ தயவு பிள்ளைகளை சூழ்ந்து கொண்ட இறக்கத்துக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க. இந்த சேனலுக்காக, இதில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையும் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்கேன். தயவும் கிருபையும் சூழ்ந்து கொள்ளட்டும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.